ஓய்வு எடுப்போம்மா. ஒரு நானா பைத்தியம்? இவங்களா பைத்தியம்? நீங்களா பைத்தியம் தானே? நீங்களா பைத்தியம்? எல்லாரும் பைத்தியம். நீங்களா பைத்தியம் மாமா? நீங்க வாங்க மாமா. பைத்தியம் வந்து அத்தனை பேரும் பார்த்து பைத்தியம் பைத்தியம் தான் சொல்லுங்க. வாங்க மாமா, கட்டி பிடிங்க மாமா. நான் உள்ள கட்டி கொடுங்க மாமா. கொடுக்கணும். ஆமா. எங்கிருந்து வந்து மாமா இனமே வந்து உசந்தது. போதும் யாரும் ஒரு பெண் உன்னிடத்தில் வந்து மாமா மாமா என்று அழைக்கின்றாலே உனக்கு அவளுக்கு எந்த உறவு முறையில் மாமா கூப்பிடுறா. இந்த பைத்தியம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உன்ன மட்டும் மாமா கூப்பிடுறாங்க. அவசர புத்திங்கிற காட்சி முழுக்க போதும். யாரும் அந்த மாமா சொன்னா என் மீது சந்தேகம் ஒருவேளை இந்த பெண்ணை நீங்க காதலிச்சுட்டு ஏமாத்திட்டீங்களா? ஐயோ சாந்தி, உன்னை தவிர என் மனதில் வேறு யாருக்குமே எனக்கு காதலிக்கும் பொழுது ஆண்கள் அனைவரும் இப்படிதான் சொல்றாங்க. உன்னை தவிர யாருமே கிடையாது, உலகமே நீதான். கடைசியில பார்த்தாக்கா இந்த பக்கம் ஒரு தடவை கை சாடக்காட்டாங்க. இப்படி போன ஒரு பக்கம். ஆமா, பெண்கள் மொத்த போர் அவ பைத்தியம். நீங்களா பைத்தியம்? ஆளுக்கு ஒரு கை கால பிச்சை எடுத்துட்டு போயிடுங்க. சந்தேகப்பட வச்சுட்டு ஆண்கள் வர்க்கத்தை பத்தியே பாரு. என்னுடைய காதல கல்ச்சர் உனக்கு ஏண்டி ஊர்ல மாப்பிள்ளை கிடைக்கும் உனக்கு மானகட்டு பொண்ணு அவருக்கு இளமையான வயசு தான், 16 வயசு ஆகுது. மாமா மாமா
நீயும் பவுடர் தாங்க முடியல அவன் முகத்தை பாரு. ஏடி பூசிருக்க மூஞ்சிக்கு இதான் போதுல மாமா முதலம்மாவா மூத்தரமா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஏங்க வாங்கிட்டு வந்து மாமா பவுடர் அது மாதிரி எல்லாம் அடிக்கலாம் பரவாயில்ல சரி ஏதோ கிரீம்ல யூஸ் பண்றாங்க இப்போ அது உண்மைதான். மாமா மாவு என்ன காதலிச்சா இதுல கிற துணில அவனுக்கு குத்துறமா அவருக்குலாம் குத்தாமா அதுல இருக்கிறதெல்லாம் பழைய செருப்புங்க துணிங்க ஒரு பழைய கவர் வரும்போது ஒரு 10 குட்டி பொறி வாரின்னு வந்து போல. நம்ம தரமாமா பழைய வாட்டர் கேன் நடக்குதுமா இதெல்லாம் புதுசா போட்டுருக்கீங்க. ஆமா எனக்கு சுப்பிரமணியன் வந்து என் 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாரு பாத்தியா? பெண்களாக பிறந்தால் அல்ல பாவாடை மாமா தான் வாங்கி கொடுத்தாரு ஆமா பெண்களாக பிறந்து விட்டா தலையில ஒரு வகையான மலரெல்லாம் வைப்பாங்க மல்லிகைப்பூ கனகாமரம் போல வாசமுள்ள மலர்களை சூடுவார்கள். வைப்பாங்க அவ எனக்கு பூ வச்சிருக்கா தலையில் வச்சுக்கிறதா ஆ. வெயிலுக்கும் வாடாது வாடாது. மழைக்கும் கருகாது கருகாது. அப்பேற்பட்ட ஸ்தானான பிளாஸ்டிக் பூ. ஓஹோ காகித மலரா பார்ப்பதற்கு நல்லா இருக்கிற பாவங்க எப்படி இருக்கிறா தெரியல மாமா என்னால வர முடியாது மாமா மாமான்ற நீ வரலாம் பாவாடை மாமாவோட போயிடுவா அதை செய்து நாங்களாம் நிம்மதியா இருப்போம். எங்கள் காதலை பிரித்து விடாதடி பாவி மாமா நான் எங்க இருக்கேன் நான் எப்படி இங்க வந்தேன் என் ஆகுது எங்கே எனக்கு மாதம் எங்கே நான் வாசிக்கும் இடம் எங்கே என் நாகலயம் எங்கே என் தோழி பெண்கள் எங்கே அமுதா குமுதா எங்கே போயிருக்கீங்க என் காதலன் விஜயன் எங்கே காணவில்லையே நான் எங்க இருக்கேன் நான் எப்படி இங்க வந்தேன் என் நாகது எங்கே என் சிம்மாசனம் எங்கே என் ஆமா யாருன்னு நினைப்பீங்க இப்பொழுதுதான் புரிகிறது இவள் யார் என்று. யாரு இவள் பூலோகத்தைச் சேர்ந்தவள் அல்ல, ஆஹா. நாகலோகத்தைச் சேர்ந்தவள். இடது நாகலோகத்தை சேர்ந்தவளா ஆஹா இவள் பெயர் நாகராணி. இடது அவளுடைய பேர் நாகராணியா மிகவும் சக்தி படைத்தவள். என்னங்க சொல்றீங்க ஆமா. ஆஹா. அவள் பூலோகத்தைச் சேர்ந்த ஒரு சாதாரண மானிடன் மீது ஆசை வைத்து காதலித்ததால் இவருக்கு பைத்தியம். எனது பூலோகத்தை சேர்ந்த ஒரு ஆணவர் மீது அவள் ஆசைப்பட்டதால் அவளுக்கு பைத்தியம் பிடித்ததா ஆமா. ஆஹா. இது நடந்த இடம் எங்க தெரியுமா? இந்த இடம் விஜயபுரி நாடு. விஜயவர்மன் மன்னன் ஆட்சி செய்த காலத்தில் ஆஹா. அன்றொரு நாள்